திரு ரஞ்சித், முதலமைச்சர் ஒவ்வொரு சம்பவங்களுக்கும் கடுமையான எதிர்வினை ஆற்ற வேண்டும் அப்படின்னு தவறுகள் நடந்த நாளிலிருந்து காவல்துறை முடுக்கி விட்டுருக்காரு. அதனுடைய தண்டனைகள் அதிகப்படுத்தணும் அப்படிங்கணும் இன்னைக்கு தமிழ்நாடு சட்டப்பேரவையில் மசோதாவை கொண்டு வந்திருக்கிறார். அந்த பார்வை எப்படி இருக்கு? அதை தாண்டியாவது எதிர்கட்சிகள் உங்களுடைய செயல்பாடுகளை முதலமைச்சர் நல்ல ஒரு முடிவை எடுத்திருக்கிறாரு அப்படின்னு நீங்க பார்க்குறீங்களா? இல்ல, இது வெறுமனே அரசியலா தான் பார்க்க வேண்டியதா இருக்கு. ஒரு ஏற்கனவே இருக்கக்கூடிய சட்டங்கள்ல சின்ன சின்ன திருத்தங்களை கொண்டு வந்து நாங்க பெண்களை பாதுகாக்க போறோம் அப்படிங்கிறதே ஒரு கேலி கூத்தாதான் இருக்குது அப்படின்னு பார்க்க வேண்டியதா இருக்கு. சின்ன திருத்தத்துல கடுமைப்படுத்தி இருக்காங்க. சின்ன திருத்தம், ஆனால் அது கடுமையாகி இருக்கிறது. இல்ல, ஏற்கனவே போக்சோல பல சட்டங்கள் இருக்குது. எத்தனையோ சட்டங்கள் இருந்து போக்சோ சட்டம் எல்லாம் மிக கடுமையான சட்டங்கள் இருந்துமே கூட தப்புகள் நடக்குது அப்படின்னா நடவடிக்கை இல்லைங்கிறது தான் பிரச்சனை. இன்னொன்னு, இப்ப மரண தண்டனை கொடுக்கறதுனால தீர்வு கிடைக்க போறது இல்ல. ஏன்னா அதுல இன்னும் சிக்கல் தான் உருவாக போகுது. ஏன்னா இப்ப நீங்க ஒருத்தருக்கு மரண தண்டனை கொடுக்கறதுனா அந்த தீர்ப்பை கொடுக்கறதுக்கு முன்னாடி பல்வேறு ரொம்ப அதுக்கான ஆதாரங்கள், அந்த தண்டனை கொடுக்கறதுக்கு அந்த வழக்கு ரொம்ப தீவிரமா பார்க்க வேண்டியதா இருக்கும். அப்ப தண்டனை எந்த அளவுக்கு ரொம்ப தீவிரமா இருக்கோ அந்த அளவுக்கு அந்த வழக்கோட அந்த விசாரணை ரொம்ப தீவிரமா இருக்கும். அப்ப ஆதாரங்கள் ரொம்ப கூடுதலாக தேவைப்படும். அப்படி ஒரு நெருக்கடி இருக்கு. அதையும் நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ தண்டனைகள் மட்டுமே தீர்வாகிறது. இங்க பல விஷயங்கள் இருக்கு. ஏன்னா எத்தனையோ தண்டனைகள் இருந்தாலும் கூட முதலமைச்சர் எடுத்திருக்கக்கூடிய முன்னெடுப்பு, நீங்க சொல்றீங்க தண்டனைகள் அவர்கள் நிரூபிக்கிறது, இதுக்கு இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்களை சொல்றீங்க. ஆனால் அந்த தண்டனைகளை கொஞ்சம் ஹையர் பண்ணி அதை கொஞ்சம் வலிமையாக்கி இருக்கக்கூடிய அந்த எண்ணம் இருக்குல்ல, அதனால ஒரு அச்சம், ஒரு பிரிவினர் தவறுகள் செய்வதற்கு அஞ்சுவாங்க. இல்லைங்க, தண்டனை அதாவது சட்டங்கள் மட்டுமே போதாது. இதுல பல்வேறு விஷயங்கள் இருக்கு. இப்ப இன்னொன்னு என்னன்னா, பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அந்த எப்படி கொண்டு போய் கையாளுறதுனே தெரியாது. அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு. அதெல்லாம் யாரு சொல்லி தருது? இப்போ ஒரு தப்பு நடக்குதுன்னா அவங்க பாத்துக்க போறாங்க சார். பணம் காவல் நிலையத்துக்கு போனா போதும். அவங்க எதை பாத்துக்கணும்? காவல் நிலையத்துல போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா போதுமே. இல்ல, அதுவும் ஒண்ணு இருக்குது. இப்ப இந்த பல பேருக்கு இந்த ப்ரொசீஜர் தெரியாது. ஒரு விஷயங்கள் இருக்கு. எப்படி ஒரு வழக்கை எதிர்கொள்றதுன்னு தெரியாது. தமிழ்நாட்டில் காவல் நிலையத்திற்கு ஒரு குற்ற சம்பவம் நடந்தா காவல் நிலையத்துக்கு போக கூட தெரியாதா சார்? இல்ல, இந்த சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணும்பொழுது அதுலதான் இங்க சிக்கலை ஏற்படுது. அந்த ஆதாரங்கள் அளிக்கப்படுது. அதிகாரங்கள், பணபலம், இதெல்லாம் அங்க பிரச்சனையா இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. சோ இந்த பிரச்சனைகள் அதனால ஆளும் கட்சிக்கு ஆதரவானவர்களா இருந்தா அவர்கள் மேல வழக்குகள் பதியாம, குறிப்பிட்டு பார்த்தோம்னா இப்ப ஞானசேகரன் மேல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன? அவன் ஒரு ஹேபிச்சுவல் அஃபெண்டரா இருக்கான். அவன் மேல ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகள் வந்தும் நடவடிக்கை எடுக்காததுதான் இவ்வளவு பெரிய பிரச்சனைக்கு ஒரு காரணமா இருந்திருக்கு. அப்படிங்கிறப்ப அந்த அரசியல் அழுத்தங்கள் இருக்கு. அப்ப ஆளுங்கட்சியினரா இருக்கவர்கள் அவங்க கட்சியினர் தப்பு செஞ்சா அதை வழக்கு போடாம இதெல்லாம் கடந்து போகும்போது சட்டங்கள் இருந்தும் தண்டனைகள் இருந்தும் பயன் இல்லை அப்படிங்கறத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. இன்னொன்னு, இந்த கண்காணிப்பு அதிகமா இருக்கணும், சிசிடிவி ஒர்க் பண்ணல அப்படிங்கிறாங்க. ஒரு தலைநகரத்துல ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷன், அண்ணா யூனிவர்சிட்டி போன்ற ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷன்லயே சிசிடிவி ஒர்க் பண்ணல அப்படிங்கிறது எவ்வளவு ஒரு அவலமான ஒரு விஷயமா இருக்குது. அப்ப அதெல்லாம் பார்க்கல, ஒரு மெத்தனமா இருக்காங்க. அப்படிங்கிறப்ப நம்ம எப்படி அந்த சிசிடிவி பேருக்கு இருந்து, அதாவது எல்லாமே பேருக்கு இருந்து ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுங்கிற மாதிரி தான் இந்த தண்டனைகள் சட்டங்கள்ல இருக்குது. சார், அதுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் யார் பல்கலைக்கழக அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்காங்களோ அவங்க தானே பொறுப்பு. சட்ட ரீதியாக முதலமைச்சர் எடுத்துக்கூடிய நடவடிக்கைகள், அதற்கான மசோதாவை வலிமையாக்கி இருக்காரு, தண்டனையை கடுமையாக்கி இருக்கிறாரு. அந்த பார்வைகளுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த முதலமைச்சருடைய கோணத்தை நீங்க பாருங்க. இல்ல, அதுதான் சொல்றோம். தண்டனைகள் சரி, இது ஒரு பக்கம் வரவேற்றுக்குவோம். ஏன்னா இப்படி ஒரு இதை கொண்டு வந்திருக்காங்கன்னு வரவேற்றுக்கலாம். ஆனா நடவடிக்கை இல்லைங்கிறதான் பிரச்சனை. இன்ன வரைக்கும் வேங்க வேலுக்கு ஒரு பிரச்சனை சட்டம் வந்திருக்கு. இனிதான் சார் நடவடிக்கைகளை கடுமையாக்குவார் முதலமைச்சர். நடவடிக்கை இல்லைங்கிற இப்பதானே மசோதாவை தாக்கல் பண்ணியிருக்காங்க. இல்ல, இந்த வழக்கே பாத்தீங்கன்னா அரசியல் அழுத்தம், எதிர்கட்சிகளோட அழுத்தம் மக்கள் மத்தியில பேசு பொருள் ஆனனால இவ்வளவு பெரிய நடவடிக்கை வந்தது. இதற்கு முன்னாடி எத்தனையோ வழக்குகள் என்ன ஆச்சுன்னே தெரியலையே. நமக்கு இதுக்கு முன்னாடி நடந்த வழக்குகள்ல எந்த வழக்கை சொல்றீங்க? ஏதாவது பர்டிகுலரா குறிப்பிட்டு சொல்ல முடியுமா? அதுதான் சொன்ன, வேங்கை வேலை கூட சொன்னோம். வேங்கை வேலை என்ன ஆச்சுன்னா இன்ன வரைக்கும் தீர்வே இல்லாம போய்கிட்டு இருக்கு. இந்த மாதிரி எத்தனையோ சம்பவங்கள் இருக்கு. வேங்கவேல் வேற டாபிக். திருச்சியில ஒரு வேங்கவேல் வேற டாபிக். பொள்ளாச்சி சிபிஐ சொல்லுங்க. பொள்ளாச்சி சிபிஐ சொல்லுங்க. இல்ல, சொல்றேன், தமிழக அரசு எந்த அளவுக்கு நடந்துக்கிறாங்க. காவல்துறையை கையில் வச்சிருக்கூடிய முதல்வர் சட்ட திருத்தங்களை கொண்டு வராரு. ஆனா காவல்துறையை எந்த அளவுக்கு கட்டுப்பாடா வச்சிருக்காரு, எந்த அளவுக்கு செயல்படுத்திட்டு இருக்காரு அப்படிங்கறத பார்க்க வேண்டியதா இருக்கு. செயலிழந்து கிடக்குது, காவல்துறையை செயலிழந்து இருக்கு அப்படிங்கறது இங்க வருத்தத்துக்குரிய விஷயம். செயலிழந்திருக்கு அப்படிங்கிற இதான் கேக்குறேன். குறிப்பா நீங்க பொதுவா செயலிழந்திருக்கு, உதாரணம் சொல்லலாம். எந்த சம்பவத்தில் செயலிழந்திருக்கு அப்படின்னா விவாதத்தை நம்ம வலிமையா கட்டமைக்க முடியும்.
இல்ல இப்ப நான் உதாரணம் சொன்ன திருச்சியில ஒரு பேராசிரியர் தாக்கப்பட்டாங்க பட்ட பகல்ல. என்னாச்சு, யார கைது செஞ்சாங்க, என்ன வழக்கு நடந்தது, எத்தனை கன்விக்ஷன் நடந்திருக்கு இவர்களோட ஆட்சி காலத்துல. சரி, இவர்கள் எந்த அளவுக்கு துரிதமா செயல்பட்டு எத்தனை சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணி எத்தனை பேரை கன்விக்ட் ஆகியிருக்காங்க. வழக்குகள் பதியப்படுது, அது ஒரு பண்ணப்படுது. எஃப்ஐஆர் மட்டுமே தான் பதிவு பண்ணப்படுதே தவிர அது சார்ஜ் ஷீட் போடுறதே வந்து பெரிய கேள்விக்குறியா இருக்கு. அதுக்கப்புறம் அது ட்ரையல் நடந்து கன்விக்ஷன் ஆகிறதுலாம் வந்து மிகப்பெரிய ஒரு கேள்வியா தான் இருக்கே தவிர மிக சொற்பமான வழக்குகள் தான் நம்ம கன்விக்ட் ஆகுது. பல வழக்குகள் வந்து நிலுவையில தான் இருக்குது. இன்னும் வந்து அது ட்ரையல் ஸ்டேஜ் கூட போகலைங்கிறது தான் ஒரு துயரமான சம்பவமா இருக்குது. அப்ப இதெல்லாம் அந்த சட்டங்களை திருத்தங்களை கொண்டு வந்து திசை திருப்பம் அரசியல். நாங்க வந்து ஒரு மாற்றம் கொண்டு வர பாக்குறோம், சட்ட திருத்தம் சட்டங்கள் மூலமா அவர் துவங்குறாரு. இப்போ தமிழ்நாடு அரசு நீங்க மாற்றங்களை எதிர்பார்க்கறீங்க, அந்த மாற்றங்களை சட்டங்கள் மூலமா துவங்குறாரு அவரு. அந்த இனிஷியேட்டிவ் ப்ராசஸ் அப்படிங்கிறது இனி குற்றங்கள் நடைபெறக்கூடாது அப்படிங்கறதுடைய துவக்கமா தானே பார்க்க முடியும். இல்ல அதுதான் சொல்றோம்ல, இதை வந்து வரவேற்றுக்கலாம். சரி, ஓகே, இது வந்து ஒரு நல்ல முயற்சியா கூட எடுத்துக்கலாம். ஆனாலும் கூட இது எந்த அளவுக்கு நடைமுறை வரப்போகுது, இருக்கிற சட்டங்களுக்கு இருக்கிற தண்டனைகளை இன்ன வரைக்கும் வாங்கி தரல. இதுவரைக்கும் நடைமுறையில இருக்கக்கூடிய தண்டனைகளை எத்தனை குற்றவாளிகளுக்கு வந்து தண்டனை வாங்கி கொடுத்திருக்காங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு இல்லையா? அப்ப நம்ம கன்விக்ஷன் ரேட் ரொம்ப கம்மியா இருக்கும் பொழுது நீ புது சட்டங்களை கொண்டு வரலாம் மட்டுமே மாற்றம் ஏற்பட்டுருமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. இன்னொன்னு சில சிக்கல்களும் இருக்கு. இப்ப இதுல வந்து இந்த பெண்ணை பின்தொடர்ந்தாலே 5 ஆண்டுகள் தண்டனை அப்படிங்கிறதெல்லாம் சில நேரம் தவறா பயன்படுத்தப்படவும் வாய்ப்புகள் இருக்கு. இப்ப சொன்ன மாதிரி அரசியல் பழிவாங்கலுக்காக பயன்படுத்தப்படலாம். இந்த சிக்கல்களும் இருக்கு. சோ இதுல பல்வேறு சிக்கல்களும் இருக்கு. பார்க்க வேண்டியதா இருக்கு. என்ன அரசியல் பழிவாங்கல் இருக்க போகுது? பெண்ணைய பின்தொடர்ந்தால் 5 ஆண்டுகள் சிறை அப்படிங்கிறதுல ஐபிசி வந்து பாரத நியாய சங்கீதான் மாத்துனாங்க, அது திருத்தம், அது பிஎன்எஸ்எஸ் கொண்டு வந்தாங்க, அதெல்லாம் ஏத்துக்கலையான்னு கேளுங்க. சட்டங்கள்லாம் வந்து இப்ப ஒன்றிய அரசு மாத்தி இருக்குது, அதெல்லாம் ஏத்துக்கலையான்னு கேளுங்க. இவ்வளவு சட்டங்கள் இருந்துதான் மணிப்பூர்ல அவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. ராணுவத்தையே கையில வச்சிருக்கக்கூடிய மோடியால மணிப்பூர்ல ஒரு கலவரத்தை நிறுத்த முடியாம கையாளாத தனமா நின்னுட்டு இருக்காரு. அதுக்கெல்லாம் அந்த ஒட்டுமொத்தமா ஒன்றிய அரசு தோல்வி அடைஞ்சிருச்சா அப்படின்னு சொல்லி கேளுங்க. தமிழ்நாட்டிலே இங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. தொடர்ந்து பேசுங்க ரஞ்சித், அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க. அது அந்த அன்னைக்கு வந்த மே மந்த் இன்சிடென்ட் மட்டும் கிடையாது, இட் இஸ் ஸ்டில் கண்டினியூ. ரஞ்சித் எப்படிங்க? இல்ல, மற்ற மாநிலங்கள்ல இருக்கிறத விட கம்பேரிட்டிவ்லி தமிழ்நாடு பெண்களை பாதுகாக்கிறதுலயும் அவங்களுக்கு எதிரான சட்டங்களை வலிமைப்படுத்துறதுலயும் முன்னிலையில இருக்குன்னு அமுதரசன் சொல்றாங்க, மருத்துவர் சாந்தி சொல்றாங்க. இல்ல சட்டம் அதான் சொன்னேன், அகில இந்திய அளவிலேயே கடுமையான சட்டங்கள் இருக்கு. பிஎன்எஸ்ல வந்து கடுமையான சட்டங்கள் தான் வந்திருக்கு. அதுல சிறு மாற்றங்களை கொண்டு வந்தா இவர்கள் வந்து மாநில அரசுக்கு உட்பட்ட அந்த அதிகார வரம்பு போதாதுன்னு சொல்றாங்க. பிஎன்எஸ்ல கொண்டு வந்திருக்கக்கூடிய சட்டங்கள் போதாது. இல்ல அதுல தண்டனை மட்டுமே தீர்வு இல்லைங்கிறத நாங்க சொல்றோம். எந்த தண்டனை கொடுத்தாலுமே, மரண தண்டனை கொடுத்தாலுமே கூட இதற்கு தீர்வு கிடைக்காது. என்ன செஞ்சிருக்கணும்? நான் ரஞ்சித் இந்த சுற்றுல கேக்குறேன், என்ன செய்து இருக்க வேண்டும்? இதுவரைக்கும் செஞ்சுட்டாங்க தமிழ்நாடு முதலமைச்சர், இன்னும் என்ன செய்திருந்தால்? இந்த சட்டத்தை திருத்தங்களை கொண்டு இருக்காங்க. நாங்க கேக்குறது ஆக்ஷன் செயல்பாடு எந்த அளவுக்கு செயல்பாடு இருக்க போகுது. திமுகவோட தேர்தல் அறிக்கை மாதிரி இது வெறுமனே இருக்குமா? செயல்பாடு இருக்கா? சரி, திமுகவோட தேர்தல் அறிக்கை பேசுவோம்.